சும்மா நைஸாக இருக்கிற கிளைமேட்டுக்கு ஸ்பைஸாக ஏதாச்சும் சாப்பிட்லான்னு நம்ம வந்த கடை தான் இந்த ராம்ஸ் கிச்சன். நம்ம வர்றதை பார்த்தோன்னா பையா வாங்க வாங்க நம்மளை வெல்கம் பண்ண நம்மளும் போய் கடையை ஒரு சுற்றி பார்த்தா முன்னாடி ரைஸு கோசுன்னு எல்லாம் விதவிதமாக அடுக்கி வச்சுருந்தாங்க. வெரைட்டி ஆஃப் சாஸ்லாம் முன்னாடி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம பையாவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டோம். பையாவும் ஒரு தம்பப்ஸ் கொடுத்துட்டு உள்ளே வெல்கம் பண்ணார். அப்படியே பையாட்ட போயிட்டு பையா 3 சிக்கன் ரைஸ் செம்ம ஸ்பைஸியான ஆர்டரை போட்டாச்சு. அப்படியே திரும்பி பார்த்தா ஒரு போர்டு அதில் என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு சில்லி சிக்கன் ப்ளஸ் ஃப்ரைட் ரைஸ் காம்போ 149 போட்டிருந்தான். விடுவோமா நம்ம டக்குன்னு பையாட்ட போயிட்டு பையா ஒரு காம்போ ப்ளஸ் 2 சிக்கன் ரைஸ்னு ஆர்டர் போட்டாச்சு. பையா ஒரு ரைஸு கோஸு சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்ட ஆரம்பிச்சிட்டாரு. பார்க்கும்போது நல்லா டெம்ட் ஆகிடுச்சுங்க. உட்காந்து நம்ம உட்காரும் போது நம்மளை வாசம் இருக்கவே விட மாட்டேங்க. அந்தளவு இருந்துச்சு வாசம். அப்படி பக்கத்தில் வந்து எட்டி பார்த்தா சில்லி சாஸ், சோயா சாஸ், அந்த சாஸ் இந்த சாஸ்னு பையா ஊற்றி நல்லா கிண்டினாரு. லாஸ்ட்டாக ஆனியன் ரிங்கிள்ஸை போட்டு ஒரு கிண்டினாரு. நம்ம ஏரியாலேயே இப்படி மிஷினில் சிக்கன் ரைஸ் போடுறது இங்கே மட்டும்தாங்க. வேற எங்கேயும் நான் பார்த்தது இல்லைங்க. இப்படி ஒரு மிஷினில் சிக்கன் ரைஸ் போடுறது நல்லா மிஷின் சுற்ற பையா கிண்டு கடைசியில் நமக்கு அந்த பிளேட்டில் மாற்றி கொண்டு வந்து நம்ம டேபிளில் வச்சிட்டாரு. நம்ம ஆர்டர் பண்ண அந்த காம்போவில் இருந்த சில்லி சிக்கனையும் ஃப்ரைட் ரைஸையும் பார்க்கும்போது அப்படியே செம்ம டெம்டிங்காக இருந்துச்சுங்க. அப்படியே சில்லி சிக்கனை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா அப்போ என்ன டேஸ்ட் நல்லா சாஸு கேப்சிகம் எல்லாம் போட்டு நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருந்துச்சு. சிக்கன் ரைஸ் இங்கே சொல்ல தேவையே இல்லைங்க. ஏன்னா இப்படி ஒரு ரைஸ் நம்ம வேறு எங்கேயுமே சாப்பிட முடியாது. அந்தளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடைசியில் சாப்பிட்டுட்டு வெறும்